ஹலோ எவ்ரிவான். நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். 2 டேஸ் தான் ஆகுது. எனக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்த எல்லாருமே கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது. அதனால தான் நான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இது வந்து நம்ம எப்படின்னா, என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் இதை நான் வந்து ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். அதனால தான் நான் மெயினாக இந்த ஆடியோ எடுக்கிறேன். ஆக்சுவலாக ஜெயம் ரவி அண்ட் ஆர்த்தி கெனிஷா இவங்களோட இந்த மெஸ் வந்து ஒரு மோர் தென் 1 இயராக போயிட்டுருக்கு. நான் யாருக்கு இது நடந்துச்சுன்னு தெரியல. மேபி நடந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஒரு டைம் நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். எப்படி சொல்கிறதுனா, ஃபர்ஸ்ட் வந்து ஜெயம் ரவி அண்ட் ஆர்த்தி பிரிய போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு நியூஸ் வந்தது. அதாவது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வதந்தி மாதிரி பரவுச்சு. அப்போ வந்து நம்ம இருக்காது, சேச்சா இப்போ தானே ரீசெண்டாக நல்லா இன்டர்வியூலாம் கொடுத்தாங்க, இருக்காதுன்னு நினச்சோம். பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக டிவோர்ஸுன்ற அந்த இது வந்து வந்துச்சு, செய்திகள் வந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, நடுவில் வந்து ஜெயம் ரவி கூட ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க தான் ரீசன்ற மாதிரி வந்துச்சு. சரி, அப்போ என்னோடய மைண்ட் தாட் எப்படி இருந்ததுன்னா, மேபி ஆர்த்தி சைடில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கும் அப்படி தான் நான் நினச்சேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தா ஆர்த்தி வந்து ஒரு அறிக்கை விடுறாங்க. அதில் பார்த்தா இத்தனை வருஷம் நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு எனக்கு இதான் மரியாதை. அதெல்லாம் பார்க்கும்போது ஆமாம், இந்த ஆங்கிள் நம்ம யோசிக்கவே இல்லைல்ல. இப்போ கூட ரீசெண்டாக இன்டர்வியூ கொடுத்தாங்க, நல்லா தான் இன்டர்வியூலாம் போச்சு. திடீர்னு இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படி தான் எனக்கு அப்போ தோணுச்சு. ஜெயம் ரவியா இப்படி அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருந்துச்சு. எல்லாருக்குமே அது இருந்திருக்கும், எனக்கும் ரொம்ப அதிகமாகவே இருந்தது. அண்ட் அவர் தப்பு பண்ண மாட்டாருன்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பினேன். ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்கேற்ற மாதிரி விக்ரம் பேசின ஆடியோ அதேமாரி எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சிது. இந்தமாரி ஏற்கனவே ஆர்த்தி வந்து இவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்காங்க, அவ்வளோ படுத்தியிருக்காங்க, எதுவுமே வந்து அவர் பேரில் இல்லை, எல்லாமே ஓகே தான். ஆனால் ஒய்ஃபும் எல்லாமே தான், அதையும் நான் யோசித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா கெனிஷான்றவங்க வந்து ஹீலர், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இவர் ஐஸ்வர்யா கணேசரோட வீட்டு ஃபங்க்ஷனுக்குலாம் கூப்பிட்டு வந்தாலும் ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னடா இது, கையெல்லாம் வேறு பிடிச்சிக்கிட்டு போனாங்க. சரி, இது ஏதோ ஆர்த்தி ஏதோ பண்ணியிருக்காங்க, ஒரு மேலே அவங்க மேலே இருக்க அதிக லவ்வால் பாரு, உன்னை விட்டு நான் வந்து செமையாக வாழ்ந்து காட்டுறேன் பாரு அப்படின்றதுனால அவர் அந்த முடிவு எடுத்திருப்பாரா எப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் அங்கே ஏதோ ஒன்று இருக்குது, அது மட்டும் எனக்கு தெரிஞ்சுது. ஸ்டார்டிங்லேருந்தே எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த இஷ்யூஸ்லாம் போயிட்டே இருக்கும்போது ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ என்னோடய ஸ்டாண்ட் என்னவாக இருந்ததுன்னா, ஃபஸ்ட்டு ரவிக்கு சப்போர்ட்டாக இருந்தது. ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் ஆர்த்தி இல்லை, ரெண்டு பசங்க இருக்காங்க, இவர் தான் வந்து தப்பாக ஏதோ பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறம் ஆனால் என் மைண்டில் எதுவுமே ஓடிட்டே இருக்குது. எப்படின்னா, கெனிஷா வந்து அவங்களோட ஸ்லிப்பர்ஸ்லாம் தூக்கி காமிச்சு போஸ்ட்லாம் போட்டிருக்காங்க. கேட்டால் ஹீலர்ன்றாங்க. உண்மையாக சொல்லணுன்னா, ஹீலராக இருக்கவங்க ஹீல் பண்ணுற வேலையை மட்டும்தானே பார்க்கணும். நீ கடைசி வரைக்கும் ஒரு ஃப்ரெண்டாக இருந்தனா பிரச்சனையே இல்லை. ஹீல் பண்ண வந்தவங்களோட ஃபேமிலியே அவங்கக்கிட்டேருந்து பிரிச்சுட்டு ஏன் ஆர்த்தியை கூப்பிட்டு சொல்லி பார்த்துருக்கலாமே, இந்த மாதிரி இருக்குது, எனக்குன்னு எதுவுமே இல்லை, நான் இந்த மாதிரி எல்லார்ட்டேருந்து ஸ்ப்ளிட் ஆகி தனியாக இருக்கேன் அப்படின்னு அதை கெனிஷா ஹெல்ப் தான் பண்ணுறாங்கன்னா அதை பண்ணியிருக்கலாமே. அதை விட்டுட்டு ஏன் அவங்க ஃபேமிலிலேருந்து மொத்தமாக அவங்கள பிரிச்சுட்டு இவங்க போயிட்டு அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு நான் வந்து ஹீலர்ன்றாங்க. அவங்களே வந்து அவங்கள வந்து ஒரு மென்மையான ஒரு எப்படி சொல்கிற ஃபெதருக்கு ஈக்குவலாக அவங்களே சொல்லிக்கிறாங்க. ஒரு ஏஞ்சல்னு அவங்களோட வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே இவங்க ரொம்ப வந்து ஒரு செல்ஃப் சென்டர்ட் பர்சனாக இருக்காங்க அப்படின்றது எனக்கு ஃபீல் ஆச்சு. கெனிஷா ஒரு சைடு எனக்கு தப்பாக தோணுச்சு. எப்படி இவங்க ஏன் இவங்க வந்து பிரித்தாங்க ஃபேமிலியை விட்டு? இவங்க ஆர்த்திக்கிட்ட சேரதுக்கு என்ன வழின்றதை பார்க்கலாம்ல. மேபி ஆர்த்திக்கிட்ட இவங்க ஸ்ட்ரிக்டாக பேசலனாலும் 2 பேருக்கும் காமனான ஆள் வச்சு இதெல்லாம் தான் பிரச்சனை, இதெல்லாம் பிரச்சனை, இது சரி பண்ணால் சேர்ந்து அதுதானே நம்ம பண்ணணும். எப்படி ஏன் இவங்க வந்து பிரித்து கூப்பிட்டு வர அளவுக்கு இந்த உலகத்தில் யாரும் கொடூரமானவங்க இந்த உலகத்துலன்னு இல்லை, அவங்க கொடூரமான ஆள்லாம் கிடையாது. மேபி அவரோட கரியர் பேஸ் பண்ணி அவர் கொஞ்சம் டிசாஸ்டர் ஆகிடுச்சு தான், இல்லைன்னு சொல்லலை. ஒருத்தவங்களுக்கு ஒரு நேரம்
நேரம் தான். அவர் அதையும் புரிஞ்சுக்கலாமே! ஏன் இந்த மாரி பண்ணாரு? அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இது இப்படியே போயிட்டே இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் கெனிஷா வந்து வீடியோ போட்டாங்க. வீடியோ அப்லோட் பண்ணுறாங்க. இந்த மாரி நானும் வந்து கஷ்டப்படுற குடும்பத்துலேருந்து வந்தவங்க தான். எங்கள் அம்மா, அப்பா எனக்கு அது சொல்லிக் குடுத்துருக்காங்க, இது சொல்லிக் குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, ஒரு சைட் கெனிஷாவோட ஒரு சைடு வந்து சரி, ஏதோ இந்த பொண்ணு ட்ரை பண்ண போய் தப்பாயிருக்குமோ அப்படின்ற மாரி ஃபீல் வந்துச்சு. நான் ஜெயம் ரவி விட்டு போறேன் அப்படின்னு சொன்னோனே, சரி ஜென்யூனாவே இவங்க வந்து ஹெல்ப் பண்ண தான் வந்திருப்பாங்களோ அப்படின்னு நான் நெனச்சேன். அடுத்த நாளே பார்த்தா ஜெயம் ரவி வந்து ப்ரெஸ் மீட் குடுக்குறாரு. அது கண்டிப்பா தெரியுது. கெனிஷா வந்து இங்கேருந்து போயிட்டாங்கன்ற அந்த பஸ் ஸ்டவுட்ல தான் அவர் பேசுறாருன்றது. எப்படின்னா, அ மத்த ஹீரோயின்ஸ் பத்தி தப்பா சொல்றாரு. எனக்கு வந்து பிளாக் மேஜிக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாரு. நெறைய வந்து என்னால இவரு பேசுறதா இதுன்னு என்னால ஏத்துக்கவே முடியல. அவர் டிப்ரஷன்ல இருக்காருன்னு தெரியுது. கெனிஷாவ அனுப்பிட்டீங்க. நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்ற மாரி அழுது ஃப்ரஸ்ட்ரேட் ஆயி அவரால அத ஏத்துக்க முடியல. அது எனக்கு புரிஞ்சுது. இந்த ப்ரெஸ் மீட்லாம் நடந்து ஒரு 2, 3 டேஸில் இல்லை ஒரு 5 டேஸில் பார்த்தா கெனிஷா வந்து ஒரு ஒரு பொண்ணுக்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்கள வந்து பேடாக ட்ரீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அபராதம் விதிச்சிருக்கு துபாய் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி நியூஸ் வருது. என்ன ஆனால் அப்போ நான் அதை நம்பலை. சரி ஏதோ இவங்களுக்கு கெட்ட நேரம் போல் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக தான் நான் அந்த இன்டர்வியூ பார்த்தேன். மெர்லின் அப்படின்றவங்க வந்து அவங்களும் ஒரு லேடி தான். அவங்களும் தனியாக தான் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட இவங்க எப்படிலாம் ரூடாக நடந்திருக்காங்க, எவ்வளோ வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஆதிக்கமாக இருந்திருக்காங்க அவங்கக்கிட்ட, எப்படிலாம் அவங்கள ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அவங்க சொல்லும்போது அவங்க அழுவுறாங்க. அவங்க ஃபேக்குன்னு என்னால் யோசிக்க முடியல. அப்படி ஃபேக்காக பார்த்து அந்தளவு துபாய் கவர்மெண்ட் ஒன்றும் அந்தளவு யாருக்கு வேணாலும் தண்டனை ஃபுல்லாக விசாரித்து கரெக்டாக தப்பான்னு பார்த்து தான் அவங்க வந்து இந்த தீர்ப்பை வந்து கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ கெனிஷா சைடில் தப்பு இருக்குது. அவங்கக்கிட்ட ரொம்ப அதிகமாகவே அரகண்ட் இருக்குன்றது இதுலேருந்தே தெரியுது. இன்னொன்று என்னென்னா, அவங்க வந்து இப்போ என்னால் அதை கனெக்ட் பண்ணிக்க முடியுது. எப்படின்னா, இவங்க ஃபஸ்ட்டு இந்த இடத்த விட்டு போனால் போதும், நம்மளுக்கு காசு கூட வேணாம் அப்படின்ற வேர்ட் வந்து அந்த மெர்லின் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. எக்ஸாக்டாக நானும் அப்படி தான் நினைப்பேன். காசு போனால் போதும், இனிமேல் இவங்கள நம்ம பார்க்கவே கூடாதுன்ற மாரி, நம்மளுக்கு பிடிக்கலனா அந்த இடத்த விட்டு வரணும்னு தான் தோணும். ஆனால் இவங்க எல்லாரையும் சாரி கேட்க வச்சு, சம்மந்தமே இல்லாமல் இவங்க கூப்பிட்டு வந்தவங்கக்கிட்டலாம் தலை குனிஞ்சு சாரி கேட்க வச்சு, இதில் அவங்களுக்கு என்ன கிடைக்கிது? இவ்வளோ ஈகோயிட்டிக் பர்சனாக இருக்காங்க. அதே மாரி ஆர்த்தியை வந்து தப்பு தப்பாக பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆனால் இதுவரைக்கும் நான் அதை பார்க்கல. இன்கேஸ் யாராவது எதில் பேசியிருக்காங்க, என்ன பேசியிருக்காங்கன்னு தெரிஞ்சால் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நானுமே அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் எதில் பேசினாங்க, என்ன பேசினாங்கன்னு தெரியல. இவங்களோட ஃபேமிலி மேட்டரில் 3rd பர்சனான இவங்க வெறும் ஹீலர் மட்டும்தான். அவங்க வந்து ஏன் இவங்க தப்பு, அவங்க சரி அப்படின்றத ஏன் அவங்க சொல்லணும் பப்ளிக் முன்னாடி? இவங்களுக்கு தெரியுமா? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து அவங்க ரிலேஷன்ஷிப் இருக்குது. அவங்க எப்படிலாம் பேசியிருப்பாங்க, என்னென்னலாம் அவங்க ஷேர் பண்ணியிருப்பாங்க, இது எல்லாமே கெனிஷாவுக்கு தெரியுமா? லிட்ரலாக சொன்ன போனால் நேற்று வந்து கெனிஷாவுக்கு தெரியுமா? ஏன் கெனிஷா வந்து இந்த விஷயத்தில் ரொம்ப வந்து ஜெயம் ரவியை கண்ட்ரோலில் வச்சுக்க இவ்வளோ போராடுறாங்க? ஆக்சுவலாக ஜெயம் ரவி தப்பு பண்ண மாட்டாருன்ற அந்த தாட் வந்து அவங்க மெர்லின் சொன்னாங்க. "நீ என்னை இங்கே வர வச்சுட்ட" அப்படின்னு சொல்லி ஜெயம் ரவி கோவப்பட்டார் என்கிட்ட. ஆனால் ஃபோனில் வந்து அவர் நார்மலாக பேசினார். அப்போ எனக்கு புரிஞ்சுது, ஜெயம் ரவி நம்ம பார்க்குற ஜெயம் ரவி வந்து ஒருவேளை இப்போ அவர் மாறி இருக்கலாம், இல்லை கெனிஷாவால் கூட அவர் மாற்றப்பட்டிருக்கலாம். எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்போ அவங்க கிட்டேருந்து வெளியே வந்தது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப நல்லது. எனக்கு தெரிஞ்சு ஜெயம் ரவி, ஆர்த்தி அவங்களுக்கு வச்ச பேர் வந்து ஃபெமினிஸ்ட் அப்படின்ற பேராக இருக்கும். இவங்க வந்து ஒரு ஏஞ்சல், நான் வந்து ஒரு காடஸ் அப்படின்ட்டு இவங்களே அவங்கள புகழ்ந்துக்கிறாங்க. எப்பயுமே ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கம்பீரமான ஆண் வந்து ஒரு சாஃப்டான பிளேஸை தேடி தான் போவான். இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அவர் வந்து ஒரு கம்பீரமான ஆள், நான் வந்து ரொம்ப வந்து ஒரு ஃபெதர் லைக் பர்சன் நானு. என்னதான் அவங்களுக்கு பிடிக்கும், என்னதான் அழகு இருந்தாலும் அவங்க வந்து பொறுமை இல்லை, அவங்கக்கிட்ட வந்து அரகண்ட் இருக்குது அப்படின்றத ப்ரூவ் பண்ணிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஆக்சுவலாக அவங்க ஒரு
வீடியோ கூட போட்டிருந்தாங்க. 2 சடை போட்டுட்டு, இன்னசென்ஸ் கொஞ்சம், அது கொஞ்சம், இது கொஞ்சம் அ அப்படி இப்படின்ட்டு. அந்த வீடியோவே ரொம்ப ஃபேக்கா இருந்தது. உண்மைய சொல்லணும்னா எனக்கு அந்த வீடியோவ பார்க்கும்போது டென்ஷன் ஆச்சு. ஏன்னா அந்த டைம்ல எனக்கு ஆர்த்தி சைடு நியாயமா இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் இவங்க அழுது, கிழுது எல்லாம் வீடியோ போடும்போது நான் என்ன நினச்சேன், சரி இவங்க சைடு ஏதோ நியாயம் இருக்கு போல அப்படின்ற மாரி தோணுச்சு. அதுக்கப்புறம் அந்த மெர்லின்றவங்க பேசும்போது தான் எனக்கு புரிஞ்சுது. மரீனாவா மெர்லினா ஏதோ அவங்க பேசும்போது தான் எனக்கு புரிஞ்சுது. இவங்க சைடு ரொம்பவே தப்பு இருக்குது. ஜெயம் ரவி இவர்கிட்ட ஏன்னா நிறைய யோசித்து பார்க்கும்போது ஜெயம் ரவியோட அப்பா வந்து அவரோட அந்த ரவி மோகன் அந்த இதுக்கு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஓப்பனிங் செரிமனி அப்போ வரவே இல்லை. அதேமாதிரி அவங்க அண்ணனுமே ரொம்ப டிஸ்டன்ஸ்லேயே தான் இருந்தார். ரொம்ப பேசவும் இல்லை. அப்படியே ஏதோ வந்தோமேன்ற அவங்க அம்மாவும் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவர் ப்ரெஸ் மீட்டில் கூட சொன்னார், எங்கள் அம்மாவும் அப்பாவும் என்கிட்ட பேசினா போதும். ஸோ இவர் பண்ணது அவங்க வீட்லேயே யாருக்கும் உடன்பாடு இல்லைன்றது நல்லாவே தெரியுது. ஆனால் அதை அவர் எப்படி ட்விஸ்ட் பண்ணுறாருன்னா, அந்த குடும்பத்தில் போய் மாட்டிக்கிட்டேன். சரி மாட்டினாலுமே அதுக்கப்புறம் அவங்க இத்தனை வருஷமாக ஒன்றா தானே வாழ்ந்திருக்காங்க. இவர் 1 வருஷம் 2 வருஷம் அட்ஜஸ்ட் பண்ணாருன்னா ஓகே. இத்தனை வருஷம் அட்ஜஸ்ட் பண்ணாருன்ற சரி ஓகே அட்ஜஸ்ட் பண்ணி அது அவங்களோட ஸ்ட்ரகிள் நமக்கு தெரியாது. என்னவா இருந்தாலுமே இவர் ஒரு டிவோர்ஸ்க்கு முன்னாடி ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்து நிறுத்தும்போது, நீ இல்லாமல் என்னால் வாழ முடியும். உன் முன்னாடி நான் வாழ்ந்து காட்டுறேன் பாரு அப்படின்ட்டு வீம்புக்காக பண்ணி இந்த மாதிரி மாட்டிக்கிட்ட மாதிரி தான் எனக்கு இப்போ இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஜெயம் ரவி சார் இதுக்கப்புறம் புரிஞ்சுப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ துபாயில் நடந்த இன்சிடெண்ட் வச்சு இவருக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். அதேமாரி மெர்லின் அவங்க பேர் எனக்கு சரியாக தெரியல. அவங்க இப்போ அவங்களுமே வந்து வீடியோ இப்போ இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே என்ன நடக்குது அப்படின்றது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ என்னன்றதை பார்க்கலாம். ஜெயம் ரவி இதுக்கப்புறம் கெனிஷான்ற ஒரு பர்சன்கிட்டேருந்து பிரிஞ்சு வர்றது தான் அவருக்கு நல்லது. இப்போ கெனிஷாவோட வீடியோ எதுலேயுமே ஜெயம் ரவி சாரோட கமெண்ட்ஸ் வந்து இல்லைன்னு தான் நினைக்கிறேன். நான் பார்த்த வரைக்கும் இல்லை. அதேமாரி ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்து இவங்க வந்து ஒரு ட்ரௌசர் போட்டுட்டு படுத்துட்டு காலை தூக்கி கேமரா கிட்ட காமிச்சு இங்கிலீஷில் வந்து ஸ்வே மீ பேபி அப்படின்ற மாதிரி கேப்ஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. அது கண்டிப்பாக அது ஆர்த்தி ரவி தான் மீன் பண்ணுது. எப்படி இவர் வந்து இந்த போஸ்ட்டை அலோவ் பண்ணார்? இவங்க யார்? ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்குள்ளே நடுவில் வந்து இவங்க யார்? இந்த மாதிரி ஒரு போஸ்ட் வந்து அவங்க கண்டிப்பாக அது ஆர்த்தி மென்ஷன் பண்ணி தான் போட்டிருக்காங்க. ஸோ இத்தனை வருஷம் வாழ்ந்த ஒரு வாழ்க்கையை அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஒரு தேர்ட் பர்சன் வச்சு எப்படி ஒரு போஸ்ட் போட அலோவ் பண்ணார்? அப்போ யார் சைடு தப்பு? என்ன தான் கோவமாக இருந்தாலுமே ஒரு ஒரு ஆக்ட்ரஸ் வந்து தப்பாக பேசுகிறாரு, என் குடும்பத்தை அழிக்க வந்தவ அப்படின்னு அப்போ எனக்கு வந்து ஜெயம் ரவி சைடு ஐயோ இவர் ரொம்ப நொந்து போய் தான் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு தோணுச்சு. ஆனால் இப்போ உட்காந்து யோசிக்கும்போது இல்லை என்னதான் இருந்தாலும் அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு ஆக்ட்ரஸ் ஆகிருப்பாங்க. எவ்வளோ அந்த பீரியடில் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஆக்ட்ரஸ் ஆகிருப்பாங்க. எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. என்னலாம் பண்ணி எப்படிலாம் வந்திருப்பாங்க. ஒரு பொசிஷனுக்கு மேலே வந்திருப்பாங்க. அந்த ஆக்ட்ரஸை இப்படின்றதுக்குள்ளே ஈஸியாக காலி பண்ணுற மாதிரி அவர் பேசுகிறாரு. அது எனக்கு தப்புன்னு தான் தோணுச்சு. என்ன தான் அவங்க டபுள் ஸ்டாண்ட் எடுத்தால் குஷ்பு வந்து கரெக்டுன்னு நான் சொல்லலை. பட் அவங்க டபுள் ஸ்டாண்ட் எடுத்து அவங்களோட ஸ்ட்ரகிள் அவங்களுக்கு தான் தெரியும். இவர் போகிற போக்கில் ஈஸியாக அடுத்தவங்க லைஃப் வந்து பற்றி பேசக்கூடாது. அதுவுமே எனக்கு தோணுச்சு. மேபி இவங்க ஆர்த்தியோட லைஃப்பில் இன்டர்ஃபியர் ஆகிறதுனால கூட அவருக்கு கோவம் வரலாம். நான் இல்லைன்னு சொல்லலை. யாராக இருந்தாலும் கோவம் இருந்தால் ஸோ இப்படி இந்த இந்த பிரச்சனை ஓடிட்டுருக்கறதுலேருந்து ஆக்சுவலாக இது இவங்களோட டிவோர்ஸ் பற்றின பிரச்சனை இல்லை. நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படிலாம் மாறுதுன்றத தான் நான் இந்த பிரச்சனையிலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது. ஸோ ஃபஸ்ட்டு ஜெயம் ரவி நல்லவர் அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ் மாறி ஆர்த்தி பாவம்ன்ற பெர்ஸ்பெக்டிவ் போய் கெனிஷா ஹெல்ப் பண்ண வந்து அவங்க மாட்டிக்கிட்டாங்கன்ற பெர்ஸ்பெக்டிவ் வந்து இப்போ வந்து எப்படி இருக்குன்னா ஜெயம் ரவி தான் தப்பு, கன்ஃபார்மாக அவர் தான் தப்புன்ற நிலைமைக்கு இப்போ வந்திருக்கு. ஸோ ஒருத்தவங்க போடுற வீடியோவுக்கு எவ்வளோ பவர் இருக்குது, அது ஒருத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் எந்தெந்த ஆங்கிள்லாம் மாற்றுதுன்றது இதுலேருந்து தெரியுது. ஸோ
ஜெயம் ரவி ஸ்ட்ரகிள் பண்ணலைன்றத நம்ம இங்கே சொல்ல வரல. அவர் கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. ஏன்னா அன்னைக்கு ரீசெண்டாக அவங்களோட எக்ஸ் மாமியார் இல்லை மாமியார் தான். அவங்க இன்டர்வியூவில் கூட சொல்கிறாங்க, அவருக்கு எதுக்கு தனி அக்கௌண்ட் அப்படின்னு கேட்குறது வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்கிறதுனா, அவங்க எந்தளவு அவங்க டாமினண்ட்டாக இருக்காங்கன்றது நல்லாவே தெரியுது. கண்டிப்பாக எல்லா பர்சனுக்குமே தனியாக ஒரு அக்கௌண்ட் இருந்து தான் ஆகணும். அது ஏன் இருக்குன்னு கேட்குறதுல அவங்க எப்படி டாமினேட்டிங்காக இருக்காங்கன்றது தெரியுது. ஸோ இதில் நம்ம யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்றதை தாண்டி எப்படி என்ன முடிவுக்கு வர்றதுனே தெரியல. பட் ஆனால் இப்போ பொறுத்த வரைக்கும் அதிகமான தப்பு நான் யாருன்னு பார்க்குறேன்னா கெனிஷா தான். ஃபுல் அண்ட் ஃபுல் கெனிஷா தான். இதில் எனக்கு இதுக்கப்புறம் எந்த மாற்றமும் இருக்காது. ஏன்னா அவங்க துபாயில் ஒருத்தவங்கக்கிட்ட இதுமாரி தேவையில்லாமல் ஒருத்தவங்கள டென்ஷன் பண்ணி அவங்கக்கிட்டே காசு வாங்கிட்டு அவங்களோட ஷோவை கெடுத்துட்டு அதில் போய் அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணிவிட்டு காசை திருப்பி கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிவிட்டு ஆனால் அவங்க அழிஞ்சு போகணுன்னு நினைக்கிறாங்கல்ல. இந்தமாரி பர்சன்ஸ் வந்து கண்டிப்பாக அவங்க அனுபவிக்கணும். கண்டிப்பாக இதுக்கப்புறம் வர வர என்னென்ன நடக்குதுன்றதை நம்ம பார்க்க தான் போகிறோம். அடுத்த ஒருத்தவங்களோட லைஃப்பை அபகரிச்சுட்டு அந்த லைஃப்குள்ளே வந்து அப்படியே அசால்ட்டாக வந்து உட்காரலான்னு நினைக்கிறவங்க இதை புரிஞ்சுப்பாங்க. எவ்வளோ ஒரு செல்ஃப் சென்ட்ரடான பர்சனாக இருந்தால் அவங்க வந்து நான் தான் எல்லாமே, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நீ யாருக்கிட்ட பேசுகிற தெரியுமா, இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்து எப்பயுமே ஒரு ஹெட் வெயிட்டான பர்சன்கிட்டேருந்து தான் வரும். அடுத்தவங்கள பற்றி யோசிக்காமல் அவங்க சுயநலத்துக்காக இவ்வளோ பெரிய ஆக்டரையே வந்து மேனிப்புலேட் பண்ணுற அளவுக்கு அவங்க இருந்திருக்காங்கன்னா, ஸோ கண்டிப்பாக அந்த மெர்லின்றவங்களோட கதையை கேட்டு இவங்க வந்து அதை அவங்கக்கிட்டே சொல்லி எனக்கு வந்து நீ ஊரில் இருக்க பெரிய பெரிய ஆளுங்களை எனக்கு இன்ட்ரோ கொடுன்னு சொல்கிறாங்கன்னா, அப்போ கண்டிப்பாக ஜெயம் ரவி சார் வந்து அவரோட கதை கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சு அதை இவங்க ஹீல் பண்ணுறன்ற பேரில் உள்ளே வந்து இன்னும் அவங்க வந்து கொலாப்ஸ் தான் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இது என்னோடய பெர்ஸ்பெக்டிவ். இந்த வீடியோஸில் ஏதாவது குறை இருக்குது, இல்லை இது மாற்றிக்கணும் அது மாற்றிக்கணும் எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் நான் ரெக்கார்ட் பண்ணி போல்டாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ எதாவது குறை இருந்தாலோ இல்லை உங்களுக்கு எதாவது பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது இல்லை உங்கள் சைடு ஏதாவது தோணுச்சுனாலோ கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணணுன்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் உங்களுக்கு எதை பற்றி பேசணுன்னு நீங்கள் நினச்சாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.